செய்திகள் தொடர்கின்றன. மின் உற்பத்திக்கு தேவையான ஹீலியம் 3 எனும் தாது பொருளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்ய திட்டமிட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இந்த தாது பொருள் நிலவில் அதிக அளவில் உள்ளது. தஞ்சையை அடுத்த வல்லத்தில் இருக்கும் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் அதிர்வலைகள் குறித்த தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கை துவக்கி வைத்து உரையாற்றிய இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானி சிவதானு பிள்ளை, கூடங்குளத்தில் உள்ளது போலவே உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் 12 அணு உலைகள் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் நிலவில் இருக்கும் ஹீலியம் 3 எனும் தாது பொருளை பயன்படுத்தி அதிக அளவில் மின்சார உற்பத்தி செய்யலாம் என்று கூறிய அவர், இன்னும் 50 ஆண்டுகளில் மக்கள் செவ்வாய் கிரகத்திற்கு சுற்றுலா சென்று வரலாம் என்றும் தெரிவித்தார். அவனுக்கு இப்போ ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வெளி இடங்களுக்கு போய் அங்கே போய் தங்கிட்டு இங்கே டூரிஸ்ட்டுக்காக இதுக்காண்டி இந்த இடத்துக்கு வரலாமா அப்படிங்கக்கூடிய பிளான் ஒரு ஐடியாலாம் வரும். இதுதான் நடக்க போகுது. எப்படி ஒரு சின்ன குழந்தை கிரெடிட்ல இருந்து வெளியே தவழுதோ நடக்குதோ ஓடுதோ, அது மாதிரி மனிதனும் அவனுடைய கிரெடிலான இடத்துல இருந்து வெளியே வெளியில் உள்ள அந்த கிரகங்களுக்கெல்லாம் அதாவது புது இதுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சென்னை போரூரை அடுத்த மதனந்தபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள மதுபான கடையில் இன்று அதிகாலை சுமார் 2 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. அருகில் உள்ள பாரில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களை வெளியே பூட்டு போட்ட பின்னர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் சுமார் 1,80,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை உறுதி செய்த கடையின் மேலாளர் சுப்பிரமணி, மதுபானங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளனவா என்பதை சரிபார்த்து வருவதாக தெரிவித்தார். சம்பவம் குறித்து மாங்காடு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் நானோ தொழில்நுட்பத்தால் ஏற்படும் நன்மைகள் பற்றி விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நானோ மீட் 2012 என்ற தேசிய கருத்தரங்கு 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கில் நானோ தொழில்நுட்பத்தால் மக்களுக்கு ஏற்படும் நன்மைகள் பற்றி விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அறிவியல் தொழில்நுட்ப மைய இயக்குநர் ராமஜெயவேல், இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் கணினி தகவல் சேகரிப்பு சாதனங்கள் சிறிய அளவில் தயாரித்து அதிக அளவில் தகவல் சேகரிக்க உதவும் என்று கூறினார். மேலும் ராணுவ வீரர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் தட்பவெப்ப நிலைமையை சமாளிக்கும் உடைகளை தயார் செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார். நானோ தொழில்நுட்பத்தின் நன்மைகளை கூறிய அவர், மருத்துவ துறையை பொறுத்தவரை ரோபோக்கள் மூலம் மனிதனின் உடம்பில் மருந்துகளை செலுத்தி பல்வேறு நோய்களை கண்டறியலாம் என்றும் தெரிவித்தார். அது நம்ம ராணுவத்துக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகுது. இப்போ நம்ம ராணுவ பயிற்சி பணியாளர்கள்லாம் அவங்க வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சம்மரில் 50 டிகிரி போகும், குளிர்காலத்தில் -40 டிகிரி வரும். அவங்க அந்த டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நானோ கோட்டிங்ஸ் யூஸ் பண்ணி டெக்ஸ்டைல் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு ஏரியா. ஐரோப்பா, ஜப்பான் மற்றும் வட அமெரிக்க நாடுகளில் பயன்படுத்தும் இந்த தொழில்நுட்பத்திற்கு தற்போது ரஷ்யா, இந்தியா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளும் வரவேற்பு கொடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணம் அருகே ஸ்ரீ சாரா பரமேஸ்வரர் திருக்கோவிலில் சூரியன் சிவனை பிரார்த்திக்கும் விசேஷ பூஜை நடைபெற்றது. கும்பகோணம் அருகே உள்ள திருச்சேரையில் ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ சாரா பரமேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் சிவதுர்கை, விஷ்ணு துர்கை, வைஷ்ணவ துர்கை என 3 துர்கைகளும் அருள் பாலிக்கின்றனர். சூரிய பகவான் மாசி மாதத்தில் 3 நாட்கள் தன்னுடைய ஒளிக்கதிர்களால் சிவனை பிரார்த்திப்பதாக ஐதீகம். இந்த விசேஷ சூரிய பூஜை நடைபெறும் போது சுவாமிக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. மேலும் நம் வாழ்வில் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் ஸ்ரீ ரிண விமோசன லிங்கேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் நிவர்த்தி அடைவதாக இந்த திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்கள் சரிவர சம்பளம் வழங்காததை கண்டித்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரியும் 500க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு சரிவர சம்பளம் வழங்கவில்லை என்றும், நகராட்சியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல அரசே சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நகராட்சி அலுவலர்கள் பேச்சுவார்த்தைக்கு வராததால் ஆத்திரமடைந்த துப்புரவு தொழிலாளர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர்.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பட்டமளிப்பு விழாவில் மருத்துவம் பயின்ற 5227 மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். இவர்களில் 30 மாணவர்கள் தங்கப் பதக்கத்தை பெற தகுதி பெற்றுள்ளனர். மற்ற மாணவர்களில் 20 பேருக்கு பல்கலைக்கழகத்தின் அறக்கட்டளை விருதும் 18 பேருக்கு பல்கலைக்கழக விருதும் வழங்கப்பட உள்ளது. இதில் பங்கேற்ற மாணவர்களில் அருண்குமார் மற்றும் நிரோஜ் ஆகியோர் கூடுதல் தங்கப் பதக்கங்கள் பெறுகிறார்கள். மேலும் பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநிலத்தின் மிக பெரும் காத்தாடி திருவிழாவான ஜீவன் காத்தாடி திருவிழா தொடங்கியுள்ளது. இந்த காத்தாடி திருவிழாவில் ஏராளமான பார்வையாளர்களும் 500க்கும் மேற்பட்ட போட்டியாளர்களும் கலந்து கொண்டனர். அசாம் மாநிலத்தின் கலாச்சார பாரம்பரியங்களை பிரபலப்படுத்த இந்த திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போட்டியில் கலந்து கொண்டவர்கள் கலாச்சார சின்னங்கள் மற்றும் வினோத வடிவங்களிலான காத்தாடிகளை பறக்கவிட்டனர். இவ்வாறான போட்டிகள் தங்கள் கற்பனை திறன் மற்றும் ஆற்றலை அதிகரிப்பதாக போட்டியில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இளமையில் கல் என்றார் பாரதியார். இளம் வயதில் கல்வி கற்று அறிவை பெருக்குவது சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும். இதற்கிடையே இளம் வயதிலேயே குழந்தையின் உடலை வலுவாக்குவது கூட ஒரு வகையில் பலம் தரக்கூடியதுதான். இந்த சிறுவனை பாருங்கள். பெரிய வஸ்தாத் மாதிரி உடற்பயிற்சி செய்து முண்டா தட்டுகிறான். ஆச்சரியத்துடன் பார்த்து வாழ்த்துவோம் இந்த சிறுவனை. கனடாவில் பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்து. 4 பேர் பலி, பலர் படுகாயம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.